மூணாவது வசனம் சொல்லுகிறது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் என்று சொல்லு. உன்னத பாட்டிலே நேசர் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இரண்டாவது வசனத்திலே சபையினுடைய மேன்மையை, எப்படி உபத்திரவத்திற்கு நடுவில், வேதனைகளுக்கு நடுவில், உலகம் முழுவதும் பாவம் நிறைந்திருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் எப்படி சபையானது தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஒரு லீலி புஷ்பத்தை போல தேவனுக்கென்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறது என்பதற்கான சில காரியங்களை பார்த்தோம். மணவாட்டி சபையே அப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறாராம்? வசனம் சொல்லுது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி எப்படி இருக்கிறதோ அப்படி என் நேசர் இருக்கிறார். இந்த காட்டு மரங்கள் எல்லாம் பெரும்பாலும் காட்டு மரம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காட்டு மரங்கள் பெரும்பான்மையானவைகள் முள்ளுள்ளவைகளாக காணப்படும். அதே நேரத்தில் இந்த காட்டு மரங்களிலே பெரும்பான்மையானவைகள் கனி கொடுக்காது. காட்டு மரங்கள் பெரும்பான்மையானவைகள் அது கரடு முரடாக இருக்கும். அவைகளுக்கு நடுவில் ஒரு கனி கொடுக்கக்கூடிய, கிச்சிலி கனி கொடுக்கக்கூடியதான ஒரு மரத்தை போலத்தான் நம்முடைய நேசர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பல நேரங்களிலே நாம் இயேசுவை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம். சபைக்கு முன்மாதிரி இயேசுதான். உலகத்தில் வேற யாரும் முன்மாதிரி கிடையாது. சபை இயேசுவை பார்த்து தான் தெரிந்து கொள்ளுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து மனித சாயலிலிருந்து தேவ சாயலாய் மாற வேண்டும் என்பதற்கு அடையாளமே இயேசுதான். அதனால தான் அவர் மனித ரூபம் எடுத்தார், கடைசியாக தேவ சாயலாய் மாறினார். அதே மாதிரி தான் நாமளும் மாறணும். அப்படின்னா நமக்கு அடையாளமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையை நியமிக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, அவர் எடுக்கிறார். அவர் நம்மை போல பாடு அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாடு அனுபவிக்கிறார். எல்லாவற்றையும் எதற்காக செய்கிறார் என்றால் நமக்கு முன்மாதிரியாக. இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு பிரமாணமும் கட்டுப்படுத்தாது, எந்த ஒரு பிரமாணத்திற்குள்ளும் அவரை அடக்க முடியாது. காரணம், அவர் தான் பிரமாணங்களை எழுதுகிறவர், அவரை உருவாக்குகிறவர், எல்லாம் அவர் தான் செய்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது அவரே பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரமாணத்துக்கு உட்பட்டு அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார். நியாய பிரமாணத்தின்படி அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அதுல என்னென்னலாம் சொல்லுதோ அவர் நினைச்சாருன்னா அதை மாத்தி எழுதுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் சொல்றார், பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அத்தாரிட்டி. அப்படி இருக்கக்கூடியதான தேவனே தன்னை ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டவராக அதை நிறைவேற்றி முடிக்கிறார். நியாய பிரமாணத்தை அவமாக்க வரவில்லை, நிறைவேற்றி முடிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை பின்பற்றுகிற நமக்கும் சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை ஒரு முன்மாதிரியாக வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இந்த பூமிக்குள்ளே நம்மை போல, வசனம் சொல்றது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, பல நேரத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து வர பாதைகளை பார்க்கும் பொழுது அவர் கடவுளுங்க, அதனால அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு தாட் வரும். அவர் தேவன், அவர் வந்து அவரால் முடியும், நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதை அவரே சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் அதிகமாகவும் செய்வான் அப்படின்னு தான் அவர் சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது இயேசு எப்படி இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் இருந்து தன்னை ஒரு கிச்சிலி மரம் என்பதை நிரூபிக்கிறார். பல நேரங்களில் நாம் அந்த காட்டு மரங்களோடு சேர்ந்து நாமும் காட்டு மரமாக மாறிடுறோம். ஒரு ஸ்கூலில், காலேஜில் இப்போ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சர்ச்சில் ஆராதனை எல்லாம் இருக்குது. இங்கே இருக்கும்போது எல்லாம் பயங்கர பரிசுத்தவான்கள் தான், நம்ம பிள்ளைகளை வந்து ஒன்றும் சொல்லவே முடியாது. ஆனால் காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற காட்டு மரங்கள்லாம் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், பரியாசம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் நம்ம பிள்ளைகள் அதுக்கு நடுவில் இருக்கும், கிச்சிலி மரமாகவும் இருக்கும். ஆனால் போக 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 அந்த காட்டு மரங்கள்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணிடும்? நம்ம பிள்ளைகளை காட்டு மரமாக மாற்றிடும். வீட்டுக்கு வரும்போது நம்ம பிள்ளைகள் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் எங்களால் கிச்சிலி மரமாக இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிக்கலி முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மைதானா? அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கு ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. புளித்த மாவுங்கிறது வந்து நெகட்டிவ் பேரபிள். அதாவது புளித்த மாவு பொதுவாகவே பைபிளில் வந்து ஆப்போசிட் விஷயத்துக்கு கர்த்தர் பயன்படுத்துறார். உதாரணமா கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனை பண்றவங்க, பரிசேயர், சதிசேயர், இவங்களுக்கு தான் கர்த்தர் வந்து புளித்த மாவுன்னு சொல்வார். உபதேசத்துக்கு தான் சொல்வார், கள்ள உபதேசத்துக்கு. பரிசேயரை குறித்து, ஏரோதை குறித்து, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிம்பார். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு சமானமாக சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புளித்த மாவு அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒருவேளை இங்க இருக்கிற நமக்கு இந்த புளித்த மாவுக்கான கான்செப்ட் தெரியாம இருக்கலாம், இங்க இருக்கிற நமக்கு. ஆனா நமக்கு வேணும்னு தெரியும், அதுக்கு ஈக்குவலா சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீட்டில் நைட்டு படுக்க போகும்போது பாலில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு படுப்பாங்க, மிச்சம் இருக்கிற பாலில். இப்போ இருக்கிறதுல பால் மிச்சம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மிச்சம் உள்ள பாலில் இந்த பக்கத்து வீட்லையோ அவங்கலேருந்து உர ஊற்றுவாங்கம்பாங்க.
நைட்டில் படுக்க போகும்போது உரம் ஊற்றுறதுக்கு தயிர் வாங்குறதுங்கிறது ஒரு வேலை. பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அது கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் தெரியும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கொஞ்சம் தயிர் ஒரு சின்ன கப்பில் வாங்கி அதை ஊற்றுவாங்க. 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலில் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டா மறுநாள் காலையில் மொத்த பாலும் என்னவா மாறிடும்? தயிராக மாறிடும். அந்த தயிரில் இருக்கக்கூடிய புளித்த தன்மைக்கு ஒரு சுபாவம் உண்டு. எல்லா பாலையும் தயிராய் மாத்துகிற சுபாவம். அதைத்தான் இயேசு சொல்றாரு. கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணிரும்? 3 படி பாவை என்னவா மாத்திரும்? அப்படியே மொத்தத்தையும் புளிக்க பண்ணிரும். அது பரலோக ராஜ்யத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டுங்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க கொஞ்சமா இருந்தாலும் சுத்தி இருக்கிற நிறைய பேரை அவங்க தன்னை போல மாத்திடுவாங்கன்னு அர்த்தம். அது பரலோகத்தினுடைய வல்லமை. நீங்கள் உங்கள் காலேஜ்லயோ ஸ்கூல்லையோ ஆபீஸ்லயோ புளித்த மாவை போல நீங்கள் கொஞ்சமா இருந்தாலும் உங்களை போலத்தான் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் மாற வேண்டுமே ஒழிய நீங்கள் அவர்களை போல மாற முடியாது. மாறலனா உங்ககிட்ட அந்த புளித்த தன்மை இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஈஸ்ட். அது உங்ககிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி அவங்க மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் தான் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும். எப்படி இருக்கும்னா கொஞ்ச நாள் ஒதுக்குவாங்க. ஒரு நாள் வரும் உங்கள் பக்கத்துல ஒரு கூட்டமா வரும். ஆனா நீங்க கொஞ்சம் தனித்து இருக்க வேண்டி வரும். அவங்க கூட உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் புளிச்ச மாவுனா ஒத்துக்காது. அவங்களோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, அவங்க கூட உட்காந்து அவங்க சினிமா பாட்டு பாடுவாங்க, நீங்க பாட மாட்டீங்க, கை மட்டும் தட்டுவீங்க. கேட்டா சொல்லுவாங்க, நான் எங்க பாடினேன், நான் தட்டுனேன். காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் எப்படியோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். உங்களை கர்த்தர் வச்சிருக்கிற இடத்த நீங்க மாத்த முடியும், அந்த இடம் உங்களை மாத்தாது. அப்படிதான் இயேசு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அவருக்கு தெரியும் 12 பேரால முழு உலகத்தையும் மாற்ற முடியும் என்று சொல்லி. ஒரு 120 பேரால உலகத்தை தலைகீழாய் மாற்ற முடியும் என்று அவருக்கு தெரியும். ஒரு பவுல் எழுதுற புக்கால முழு உலகத்துக்கும் அது ஒரு வேதமாக மாற்ற முடியும் என்று தேவனுக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு தன்மை இருந்துச்சு. காட்டு மரங்களுக்குள்ளே அவர் கிச்சிலி மரமாக இருந்தார். இயேசு எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை கிச்சிலி மரம் என்று நிரூபிச்சுக்கிட்டே வராருன்னு பாருங்க. எல்லாவற்றையும் பைபிள்ல இருந்து வரிசையா அவர் லைஃபே அப்படிதான். ஏன்னா அவர் பாவ உலகத்துக்குள்ள பரிசுத்தமா வாழ்ந்தார். 33 வருஷமே அவர் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாரு. எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பேச முடியாது. 3 முக்கியமான தருணங்களிலே இயேசு அதை நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார்? ஒரு இடத்துல எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இயேசு வரும்போது அவன் சொல்றான், நாசரேத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இயேசுவை பத்தி சொல்லும் போது அவன் எதிரில் இருக்கிறவன் கேட்கிறான், நாசரேத்துல இருந்து நன்மை தோன்றுமோ? ஏன் நாசரேத்துல நன்மை தோன்றுமோ? இருக்கிறதுலே ஒஸ்ட் பிளேஸ் நாசரேத் தாங்க. தி ஒஸ்ட் பிளேஸ் நாசரேத் தான். அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் அந்த நாசரேத்துக்குள்ளே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ஒரு கிச்சிலி மரம் நடந்து வருகிறது அங்கிருந்து. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்பெஷாலிட்டி. பொதுவாக நம்ம சூழ்நிலைகள் மேலே பழி போடுறோம், சுத்தி இருக்கிற பிள்ளைகள் மேல பழி போடுறோம். என்ன சொல்றோம் தெரியுமா? பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை நல்ல பிள்ளை தாங்க, இந்த கூட சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியில்லை. இந்த உலகத்துல எல்லா பக்கமும் கெட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு கெட்ட ஃப்ரெண்டால நம்ம நல்ல பிள்ளைய மாத்த முடியுது, நம்ம நல்ல பிள்ளையால ஒரு கெட்ட ஃப்ரெண்டை மாத்த முடியல. கரெக்ட் தானே? அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா, அந்த பையன் மோசமானவன், அவன் கூட சேர்ந்துதான் என் பையன் கெட்டுட்டான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கெட்ட குணம் உள்ளவனால நல்ல குணம் உள்ளவனை என்ன செய்ய முடியுது? மாத்த முடியுதுன்னு நீங்க அறிக்கை பண்றீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நல்ல குணம் உள்ள உங்க பையனால தான் கெட்ட குணம் உள்ள அவனை மாத்த முடியும்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய அறிக்கையே தப்பா இருக்குது. இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்குள்ள இருந்து அவர் அத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு வெளியே வராரு. அவரை யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, இந்த எல்லா விதத்திலும் நீங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லா விதத்திலுங்கிறதையும் நீங்க எல்லாத்தையும் இப்ப இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பரியாசத்தை போட்டுக்கோங்க. அவர் கூட இருந்த அவரும் வாலிப பிராயத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாரு. 30 வயசுல தான் வெளியே வராரு. அப்ப கண்டிப்பா அவருக்கு 13ல இருந்து 19 வயசுன்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த வயசுல அவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருப்பாரு. எல்லாம் யூத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. கெட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருப்பாரு. ஆனா அவன் பண்ண ஒரு பரியாசத்தையும் இவர் தொடல. இவர் பாட்டு உட்காந்துட்டே இருந்திருப்பாரு. மேபி சொல்லியிருப்பாங்க, பெரிய சாமியாரா இவன், சிரிச்சிட்டே இருந்திருப்பாரு. ஏன்? ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் இங்கே இருப்பீர்கள், நான் தேவகுமாரனாய் உயர்த்தப்படுவேன். எனக்கு தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. அவருக்கும் நம்மள மாதிரி நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது, பண்ணியிருப்பாங்க. ஆனா எதுலயும் அவர் டெம்ட் ஆகல. அதான் ரொம்ப முக்கியம். நாம என்ன சொல்றோம்? நான் சும்மா தான் இருந்தேன், சாத்தான் கொண்டு வந்து போட்டான். எப்படி? சாத்தான் கொண்டு வந்து போட்டான். சாத்தான் கொண்டு வந்து போடுவான், அதான அவன் வேலை. அதுக்கு தானே சாத்தான் இருக்கிறான். சாத்தான் வேற எதுக்கு இருக்கிறான்? சர்ச்சில் ஆராதனை நடத்துறதுக்கா? எதுக்கு சாத்தான் இருக்கிறான்? நம்மளை பாவத்துல விழ வைக்கிறதுக்கு தான் சாத்தான் இருக்கிறான். அந்த வேலையை அவன் செய்யறான். நீ செஞ்சுட்டே போ. எனக்கு பசி வரும், இந்த கல்லுகளை அப்பமாக்கி பூசி முடியாது போடா. என்ன பசியா இருக்கிறீங்க, வேணான்றீங்க. எனக்கு பசியும் இருக்குது, கல்லுகளை அப்பமாக்குற வல்லமையும் இருக்கு. நீ சொல்லி நான் செய்ய முடியாது போடா. ஓ அப்படியா? ஓ அவ்வளவு வல்லமை இருக்குதா? எங்க கீழே குதிங்க பார்ப்போம், செய்ய முடியாது போடா. என்ன நீங்க வர வர எதையும் செய்ய மாட்டேன்றீங்க. இங்க வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். கூட்டு போய் பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, என்ன வேணும் சொல்லுங்க, நீங்க எனக்கு காலை விழுந்து பணிந்து கொள்ளுங்க, அப்பாலே போ சாத்தானே.
ஆனா இயேசுகிட்ட ஆப்ஷனே இல்லை. காட்டு மரத்துக்கு நடுவில் கிச்சிலி மரம் தான், நான் மாற மாட்டேன், நீ எனக்காக மாறு. யோசித்து பாருங்க, ஒரு இயேசு முழு உலகத்தையுமே மாத்திட்டாரு பாருங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர், அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. 3 இடங்களிலே இயேசு அதை நிரூபித்து காட்டுகிறார். முதலாவது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாபு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப பாருங்க, ஒரு குரூப் ஞானஸ்நானம் எடுக்க வருது இயேசு கிட்ட. திரளான கூட்டம், வர்றவங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்ல. யார் வர்றது? பரிசேயரும் சதுசேயர், எல்லாம் ஊழியக்காரங்க, வேதபாரகர், படிச்சவங்க, அதாவது ரிலீஜியஸ் பீப்புள், இவங்க எல்லாம் வராங்க. இவங்க அத்தனை பேரும் வரும்போது யோவான் சாணன் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. மறுநாள் இயேசு வராரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. வரும்போது இயேசு தன்னிடத்தில் வருகிறதை யோவான் கண்டு என்ன சொல்லி கூப்பிடுறாரு? தேவ ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறாரு. எப்படி இந்த டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது? ஒரு குரூப்பை பார்த்தா பாம்பு குட்டியா தெரியுது, நடுவுல இயேசு வரதை பார்த்தா ஆட்டுக்குட்டியா தெரியுது. எப்படி இந்த டிஃபரன்ஸ்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருப்பாரு? வரும்போது அவர் 10ஓட 11 வந்துகிட்டு இருந்திருப்பாரு. அவர் பாட்டுன்னு பாவம், இன்னும் அவர் சீஷர்கள்லாம் செலக்ட் பண்ணல, அவர் பாட்டுன்னு வந்துட்டு இருக்கிறார். மொத்த கும்பலும் வருது. மொத்த கும்பலுக்கு நடுவுல இயேசு நடந்து வருகிறார். வரும்போது அத்தனையும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? பாம்பு குட்டியா இருக்குது, விரியன் பாம்பு குட்டியா இருக்கு. இவர் ஒருத்தர் மாத்திரம் அதற்கு நடுவில் ஆட்டுக்குட்டியாய் தெரிகிறார். இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் நேசர் இருக்கிறார். அத்தனை பேருக்கு நடுவில் எப்படி இயேசு மட்டும் தனியா தெரிகிறாரு? அவர் என்ன ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாரா? இல்ல ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டிருக்காரா? ஸ்பெஷல் மேக்கப் போட்டிருக்காரா? நத்திங், எதுவுமே கிடையாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அந்த 30 வருஷம் இயேசு சோதிக்கப்பட்டு, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவர் தன்னை நிரூபித்து விட்டு வெளியே வருகிறார். இப்போ நாசரேத்தை விட்டு வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைக்கும் பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நிச்சயமாய் முகத்தில் வித்தியாசம் உண்டு. ஏன் நம்ம ஊர்ல ஒரு சாதாரணமா ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க, நார்மலா சொல்லுவாங்க. அதோடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்னன்னா, உங்களை உள்ளான மனுஷன் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறானோ, எவ்வளவு ஆவியில் இருக்கிறானோ, அவ்வளவு உங்க முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும், ஒரு மகிமை தங்கி இருக்கும். அதுதான் நீங்கள் ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிப்பது. உங்களை பார்த்த உடனே ஒரு பிரசன்ஸ் இருக்கும். இப்ப இயேசு வந்து நாத்தான்வேல் வருகிறார். வரும்போது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் பார்த்த உடனே சொல்றார். இதுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பரியேசுன்னு ஒருத்தன் வரான். பவுல் உத்து பார்க்கிறார். உத்து பார்த்து நீதிக்கு பகைஞனே அப்படிங்கிறார். எப்படி பார்த்த உடனே சொல்ல முடியுது? கூட இருக்கிற அதிபதிக்கு தெரியல, கூட அந்த பரியேசுவை கூட வச்சிருக்கிற அதிபதிக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரியுது? பவுலுக்கு தெரியுது. எப்படி தெரியும்? அந்த முகத்தில் உனக்குள்ள என்ன இருக்கிறதோ அது உன் முகத்தில் தெரியும். ஒருவேளை கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆவிகளை பகுத்தறிகிற ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்க முகத்தில் பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம். உங்க முகத்தை பார்க்கும் போதே அந்த காட்ஸ் பிரசன்ஸ் உங்க முகத்தில் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது வெளி காட்டும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும். சில நேரத்துல இந்த 2 சம்பவமும் நடக்கும். நான் சொல்றது, சில நேரத்துல நீங்க தேவனுக்குள்ள நல்லா இருந்தீங்கன்னா, நல்லா இருந்து ஜெபத்துல வேத வாசிப்புல நல்லா இருந்தீங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியோ அல்லது ஏன்னா அது ஒரு ஆவி, எதிர்த்து இருக்கிற ஆவி, அந்த ஆவியோ இல்ல பிசாசின் ஆவியில இருக்கிறவங்களுக்கோ உங்களை பார்த்தா இனம் புரியாத எரிச்சல் வரும். உங்களை பார்த்த உடனே ஒரு டென்ஷன் வரும். ஏன் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க இத்தனைக்கும் அவங்கள விட சாஃப்டா இருப்பீங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க. ஆனா உங்களை பார்த்த உடனே எரியும் அவங்களுக்கு. அது உங்க முகத்தில் இருக்கிற தேவ பிரசன்னம்னு அர்த்தம். ஏன்னா வெளிச்சத்தை கண்டா இருளுக்கு பிடிக்காது. அது என்னமோ உங்களை இப்ப பாருங்க, திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே அந்த அந்த ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற பூச்சி குடுக்குன்னு ஓடி போய் என்ன செய்யும்? ஒரு மூலையில ஒளியும் பாருங்க, அதுதான் அது. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது. நீங்க வந்து அப்படி தேவ பிரசன்னத்தோட நின்ன உடனே அது முகத்துல உங்களை பார்த்த உடனே ஒரு கோபம் ஒன்று வரும். சில நேரத்துல நான் சொல்றது உண்மை, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இருக்குல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம நல்ல வசனத்துல வளர்த்துருப்போம், நல்லா பாட்டு பாடுவோம், நல்லா கர்த்தருக்குள்ள இருக்கும். இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும். சில டீச்சருக்கு அந்த பிள்ளையை பிடிக்காது. டீச்சர் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மை. சில டீச்சருக்கு அந்த பிள்ளைகளை பிடிக்காது. கண்ட உடனே எரிச்சலா இருக்கும். மற்ற பிள்ளையை விட இந்த பிள்ளையை 2 அடி எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த பிள்ளையை திட்டுவாங்க. முதல்ல இதைத்தான் வெளியே நிறுத்துவாங்க. ஏன்னு காரணமே புரியாது. அந்த டீச்சருக்கும் தெரியாது. அந்த டீச்சரை கேளுங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னமா தெரியாது, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும்பாங்க. உண்மை, அவங்களுக்கு தெரியாது ஏன்னு.
ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் அப்படிப்பட்டது. இருளுக்கு உன்னை பத்தி தெரியாது, உன்னை பத்தி கோபம் வரும். 2வது சாட்சி, நீ கர்த்தருக்குள் நிற்கும் பொழுது யோவான் போன்ற கர்த்தருக்குள் சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு உன் முகத்தில் இருக்கிற பிரசன்னத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இவன் தேவ மனுஷன் என்று தெரியும். சில நேரத்தில் நான் ஊழியக்காரங்களே சொல்லுவேன், சில ஊழியக்காரர்கள் வந்து உட்காந்து அப்படி பேசுவாங்க. அவங்க வந்து உட்காந்த 3வது நிமிஷம் அவங்க கிட்ட பேச பிடிக்காது. ஒரு ஸ்பிரிட்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நமக்கு அவங்க கிட்ட பேசவே பிடிக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அவங்க கிட்ட பேச முடியாது. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த 5 நிமிஷமும் ஸ்பிரிச்சுவலா பேசியிருக்கவே மாட்டாங்க. கன்ஃபார்மா ஸ்பிரிச்சுவலா பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேர்ல்ட்லியா இருக்கும், எல்லாவது ஒரு அன்வான்டா இருக்கும், இப்படிதான் பேசுவாங்க. எப்படா இவங்க ஏஞ்சி போவாங்கன்னு இருக்கும். அதே நேரத்துல சில ஆட்களோடு கூட நீங்க உட்காந்து பேசுங்க, மணிக்கணக்கில் நம்மளால உட்காந்து வேதத்தை பேச முடியும், மணிக்கணக்கில் வசனம் பேச முடியும். அவங்க போனாங்கன்னா நமக்கு வருத்தமா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் செய்தி கொடுத்திருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க ஆராதனை நடத்தி இருக்கலாமே. காரணம் என்ன? அவருக்குள்ள இருக்கிறதான அந்த தேவ பிரசன்னம். மற்ற காட்டு மரங்களுக்கு நடுவே இது வித்தியாசமா தெரியும், மற்ற எல்லாரை விட இது டிஃபரெண்டா தெரியும். எத்தனை பேர் பாட்டு பாடட்டும், சாரால் நவரஜோமா பாட்டுக்கு இருக்கிற டிஃபரெண்டே தனிதான். அது அப்படியே தனியா தெரியும். அந்த பாட்டு யார் பாடினாலும் பிரசன்னமா இருக்கும். அதான் பிளஸ் பாயிண்ட். நீங்க சாரால் நவரஜோமா பாட்டை தனியா உட்காந்து கேட்டு பாருங்க, மற்ற அத்தனை பேர் குரல்ல இருக்கிற பிரசன்ஸை விட அவங்க குரல்ல இருக்கிற தெய்வீகத்தினுடைய அந்த மகிமை, ஆவிக்குரிய பிரசன்ஸ் வேற யார் குரலையும் இருக்காது. அதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம். அதே மாதிரிதான் ஊழியக்காரங்களுக்குள்ள நல்ல செய்தி கொடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஆராதனை நடத்துறவங்களா இருக்கட்டும், மற்றவர்களை பார்க்கிலும் அவர்கள் தனித்து தெரிவார்கள். காரணம், அவர்கள் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம். இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வரும்போது இவங்க எல்லாமே தேவைப்பிள்ளை தான். இப்ப அத்தனை பேருமே ஞானஸ்நானம் எடுக்க தான் வரான். யாருமே இங்க பாவி கிடையாது, அதான் ரொம்ப முக்கியம். அத்தனை பேருமே பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்க வரவன் தான். அப்படி வரவனுக்குள்ள அத்தனை பேரும் பாம்பு குட்டியா தெரியுறான், ஒரே ஒருத்தர் மட்டும் ஆட்டுக்குட்டியா தெரிகிறார். இந்த 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 ஒரு கண்டுபிடிக்கிற தன்மை அல்லது இந்த பிரசன்ஸ், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உலகத்தார் உங்க மேல எரிச்சலா இருக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. காலேஜ்லயோ, ஸ்கூல்லையோ, ஆபீஸ்லயோ, உங்க மேலதிகாரியோ, உங்களை அறியாத, தேவனை அறியாத ஒரு மனுஷன் உங்க மேல பார்த்தவன எரிச்சல் அடைகிறாருன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது. ரீசெண்டா வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்மலாம் எதுக்கு சந்தோஷப்படுவோம், அவங்க எதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:41 வாசிங்க. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், நாம அவருடைய நாமத்தினால நாம என்ன நினைக்கிறோம், அவருடைய நாமத்தினால நாம புகழ் அடையணும்னு நினைக்கிறோம். அவருடைய நாமத்தினால நாம மற்றவங்களால மதிக்கப்படணும்னு நினைக்கிறோம். அவர் நாமத்துல போறோம், நம்மள அவங்க மதிச்சாங்கன்னா சந்தோஷமா வருவோம். இயேசுவின் நாமத்துல போனேன், என்ன மரியாதை, என்ன சாப்பாடு அப்படின்னா ஒரு மரியாதை, அது ஒரு சந்தோஷம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்திற்காக அவர்கள் அவமானப்பட பாத்திரரா என்னபடினாலே. பரலோகம் எங்களை அவமானப்படுறதுக்குன்னு செலக்ட் பண்ணிருக்குது, பயங்கர சந்தோஷம்ன்றான். இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? பரலோகம் என்ன எதுக்கு செலக்ட் பண்ணிருக்குது? அவமானப்படுறதுக்கு செலக்ட் பண்ணிருக்குது. அதுக்கு நான் பாத்திரம் ஆயிட்டேனே, ஓ சோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா அவன் அவமானப்படுறதே எப்படி எடுத்துக்கிறான்? ஆண்டவருக்காக சந்தோஷமா எடுத்துக்கிறான். இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? பரலோகம் உங்களை பாத்திரமாய் எண்ணி இருக்கிறது. எல்லாரும் அவமானப்படுறதுக்கு பரலோகம் அனுமதி கொடுக்கிறது இல்ல. எல்லாரும் பவுலை போல அடிபடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுக்கறதில்லை. எல்லாரும் யோபுவை போல சோதிக்கப்படுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை. எல்லாரையும் நெருப்புல தூக்கி போடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை. பரலோகத்துல அதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்றாங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் இல்லை, யார்? யோபு. அப்ப அவனை செலக்ட் பண்ணு. பரலோகம் உட்கார்ந்து செலக்ட் பண்ணுது. எனக்காக பாடுபட பவுலை செலக்ட் பண்ணு. சும்மா அவமானப்பட முடியாது. பரலோகம் செலக்ட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும். நீ உன்னுடைய ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்பாக கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்படுகிறாயா? சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இந்த நகையை கட்டியிருக்கோம், சர்ச்சு ஸ்கூலுக்கு போகும், காலேஜுக்கு போகும், எல்லா பிள்ளையும் போட்டிருக்கோம். போடும்போது நம்ம பிள்ளை நகை போடாததை சில நேரத்தில் அப்படி குத்தி காட்டுவாங்க, இல்ல சில நேரத்தில் கொஞ்சம் கௌரவ குறைச்சா நினைப்பாங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் நினைக்கும், நான் நகை போடாததுனால தானே இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து வீட்டில் அது நினைக்கும், எனக்கும் நகை போட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு. நான் நகை போடணும், போட வேணாம், அந்த கான்செப்டுக்கே போல. ஆனால் நீ போடாததுனால அவமானப்படுத்தப்படுகிறாய் இல்ல, பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணிருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணி தான் அப்படி வச்சிருக்குது. நீ பாத்திரமாய் எண்ணப்பட்டபடினால். சில நேரத்துல நல்ல ஆவிக்குரிய தன்மை இருக்கும், படிப்பு வராது. எல்லா பிள்ளையும் நல்லா படிக்கும், நான் பிலிவர்லாம். இவன் பைபிள் நல்லா படிப்பான், பாட்டை மொத்தமா பாடுவான், ஆனா ஃபார்முலா வராது. முழு பாட்டையும் மொத்தமா பாடுவான், ஃபார்முலா வராது. 119 சங்கீதத்தை கூட முழுசா சொல்லிடுவான், 5 லைன் அவனால எழுத முடியாது எக்ஸாம்ல. ஏன் என்னால முடியல? அவன் சொல்லுவான், என்ன பெரிய ஜபான போற, 35 மார்க்கு மேல வாங்க மாட்டேன், இன்னும் அவங்க ஏசுநாதர் மார்க் கொடுக்கலையாம்பா, அவமானமா இருக்கும்.
இதை பார்த்து நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? ஐயோ மார்க் வாங்க முடியலையே, பேசாம நம்ம ரொம்ப காலேஜ் விட்டு நின்றுடலாமா? இல்ல, அவனுக்கு ஆண்டவர் மனப்பாடம் பண்றதுக்கு வேற ஒண்ணு கொடுத்திருக்காரு. கர்த்தர் எனக்கு மனப்பாடம் பண்றதுக்கு வேற ஒண்ணு கொடுத்திருக்காரு. அவன் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஒரு கம்பெனில பெரிய லெவல்ல போய் சம்பாதிப்பான். நான் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக நின்று பேச வேண்டிய காலம் ஒன்று வரும். அதை இன்னைக்கே டிசைட் பண்ண முடியாதுல்ல. காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் அவமானப்படுவதற்கு என்று கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் உங்களுடைய அந்த தெய்வீக பிரசன்னத்தை பரலோகம் அங்கீகரிக்கும். இரண்டாவது, இயேசு எங்க இருக்கிறார், எதுக்கு எப்படி இருக்கிறார்னு மட்டும் பாருங்க. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசி. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. முன்னாடி இயேசு யாருக்கு நடுவில் இருந்தார்னா, நல்ல விசுவாசிகளுக்கு நடுவில் இருக்கிறார். பரிசேயர், சதுசேயர், ஞானஸ்நானம் எடுக்க வரவங்க, பிலிவர்ஸ் கூட்டம். இவங்கெல்லாம் பிலிவர் கூட்டம். பிலிவர் கூட்டத்துக்கு நடுவில் இவர் ஆட்டுக்குட்டின்னு ப்ரூவ் ஆகுது. இப்போ நம்ம இவ்வளோ பிலிவர்ஸ் உட்காந்துருக்கிறோம். இதுக்கு நடுவிலேயே கொஞ்சம் பேரை கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு செலக்ட் பண்ணுவார். கொஞ்சம் பேர் மேலே ஒரு விசேஷத்தை ஆவி இருக்கும். கொஞ்சம் பேரை கர்த்தர் வந்து விசேஷமா கிருபா வரங்களை கொடுத்துருப்பாரு. இந்த பிலிவர்ஸ்க்கு நடுவில் அது நடக்குது. அது ஓகே, இது பரவாயில்ல. இப்போ இயேசு யாருக்கு நடுவில் இருக்கிறார்? திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர், 2 திருடங்களுக்கு நடுவில் இருக்கிறார். இப்ப இயேசு, இப்ப இயேசுவும் மூன்றாவதாக என்ன என்று கருதப்படுகிறார்? இயேசுவும் என்னவென்று கருதப்படுகிறார்? கள்ளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இந்த பக்கம் ஒரு திருடன், அந்த பக்கம் ஒரு திருடன். இப்ப இந்த திருடன்ல நாம ஒருத்தனுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறோம், அது வேற விஷயம். 2 திருடன்ல ஒரு திருடன் யாரு? நல்ல கள்ளன். அவனுக்கு பேர் என்னது? ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான். அவன் எப்படி கள்ளனா இருப்பான்? நம்ம வேற டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறோம்? இவன் கள்ளன், இவன் நல்ல கள்ளன். வேற யாராலையும் முடியாது. நல்ல சமாரியன், சின்ன சாமுவேல், சுத்த கிருபை, இதெல்லாம் பைபிள்ல இல்லாத வார்த்தை. கெட்ட குமாரன், இது எதுவுமே பைபிள்ல இருக்காது. எல்லாம் நம்ம கொடுத்த பட்ட பேர். கவனிச்சுங்க. இப்ப 2 கள்ளன் தான். அதுல நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன்லாம் இல்ல. இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தும் போது 2 பேரும் யார் தான்? கள்ளன் தான். இப்ப இயேசு யாருக்கு நடுவில் இருக்கிறாரு? பார்க்கும்போது தூரத்துல இருந்து எல்லாருக்கும் சீசர்களை விட்டுருங்க. பொதுவா பார்க்கும்போது எப்படி தெரியுது? இப்ப ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வரான், அன்னைக்கு கொல்கத்தா வழியா போறான். பார்க்கும்போது 3 பேர் தொங்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு போவான்? 3 பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, 3 பேரையும் தொங்க விட்டுருக்காங்க. இயேசு பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தெரிகிறார்? கல்லனை போல தெரிகிறார். சில நேரத்தில் நீங்கள் நானும் அந்த மாதிரி இடத்தில் இருக்க வேண்டி வரும். உங்களை என்னையும் கொண்டு போய் கல்லனுக்கு நடுவில் உட்கார வச்சிருவாங்க. நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு நடுவில் இருக்க வேண்டி வரும். யோசேப்பை கொண்டு போய் ஜெயில வச்சாச்சு. இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன். 2 பேரும் யாரு? 2 பேரும் திருடன். யோசேப்பு கூட இருந்தவன். 2 பேரும் தப்பு செஞ்சவன், தண்டனை அனுபவிக்கிறான். ஆனா யோசேப்பு மட்டும் யாரு? ஒரு தப்பும் செய்யாதவன். இவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தாச்சு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற மிக முக்கியமான பிளேஸ். நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது வேற, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பல நேரத்தில் நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க, நீ தான் செஞ்சேன்னு அவன் சாதிப்பான். நீங்க சொல்லுவீங்க நான் இல்லைன்னு, இல்ல எனக்கு தெரியும் நீ செஞ்சிருப்பேன்பா. நம்ம அதுக்கு மேல ஒன்றும் ப்ரூஃபும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 10வது குறைக்கு சாட்சி வேற எவனாவது சொல்லுவான் வந்து, அவன் செஞ்சிருப்பாங்க. அது நம்மளை பார்த்து சொல்லுவான், அவன் முகத்தை பாருங்க செஞ்ச மாதிரி தான் இருக்கும்பா. ஏன்னா அவனுக்கு நம்ம முகம் பத்தி தெரியாது. பல நேரத்தில் நாம் குற்றவாளிகளுக்கு நடுவில் நிறுத்தப்படுகிறோம். செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. பல நேரங்களில் உங்களை காரணம் இல்லாமல் குற்றப்படுத்துவார்கள். சில நேரங்களுக்கே நீங்கள் கள்ளர்கள் மத்தியில் நிற்க வேண்டி வரும். குற்றவாளிகள் வரிசையிலே நிற்க வைப்பார்கள். நீங்கள் தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா நிற்க வைப்பாங்க. அதுக்கு சாட்சியும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் உங்களை அத்தனை பேரும் சேர்ந்து கார்னர் பண்ணுவாங்க. இப்ப என்னதான் செய்யறது? இந்த 2 காட்டு மரத்துக்கு நடுவுல இயேசு எப்படி கிச்சிலி மரம் நிரூபிப்பாரு? பல நேரத்தில் நமக்கு அதான் சூழ்நிலை. நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் அந்த நேரத்தில்? இப்ப யோசித்து பாருங்க, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் திட்டுறான் இயேசுவை, நீங்க இப்படி பண்றீங்களே, என்ன பாவம், என்ன தப்பு பண்ணாலும் நீங்க எங்க கூட தொங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறோம். இப்ப திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னா வேலை முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? சவுண்ட் வந்துச்சா? வரல. சில நேரத்தில் நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் தெரியுமா? பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது டங்குன்னு இயேசு இறங்கி நிற்கணும். நம்முடைய விருப்பம் அது. ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறோம். பரலோகம் நமக்குன்னு உடனே என்ன செய்யணும்? ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம விரும்புறோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அதெல்லாம் அங்கே இல்லை. அவர் தொங்கிட்டே இருக்கிறார், அவர் பாட்டு கம்முனே இருக்கிறார். இவன் ஒரு பக்கம் திட்டான். மத்தியில இருக்கும் 2 கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள் இருக்கும் ஸ்டார்டிங்ல. 2வது கள்ளன் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பார்த்து மனம் திரும்புறான். ஆரம்பத்தில் 2 பேரும் நிந்தித்தார்கள். ஒருத்தன் இந்த பக்கம் திட்டான், ஒருத்தன் இந்த பக்கம் திட்டான். இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே இவரே சமாடி வாங்கிட்டு வந்து நிற்கிறார். தலையிலேருந்து கால் வரைக்கும் உரிச்சு எடுத்துட்டாங்க. தலையில முள்கிரீடம் வச்சாச்சு, காலில் ஆணி அடிச்சாச்சு.
1 Corinthians 40 அடிச்சாச்சு, மிலார்னால் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து தொங்கிட்டு இருக்கும் போது போதாத குறைக்கு இவனும் திட்டுறான். சில நேரத்தில் நமக்கு அப்படிதான் இருக்கும் பாருங்க. எல்லாரும் எல்லாம் போச்சு, யோபுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு, வந்தா பாருங்க 3 பேரு. நம்ம என்ன நினைப்போம்? வந்து ஏதோ ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சா, வந்து அவன் பேசினான் பாருங்க, அதுக்கப்புறம் தான் யோபு செத்தா போதுங்கிற முடிவு பண்ணிட்டான். அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் வருவான். நாம நினைப்போம், இந்த நேரத்தில் ஆறுதலுக்கு ஒரு 4 பேர் இருந்தா நல்லா இருக்குமே, 2 பேர் இருந்தா நல்லா இருக்குமே, இல்ல தேவன் வானத்துல இருந்து பேசினா நல்லா இருக்குமே. ஒண்ணும் இருக்காது. போதாததுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் நம்ம திட்டிட்டு இருப்பான். எவன் நமக்கு ஆறுதலா இருப்போம்னு நினைக்கிறோமோ அவனே திட்டுவான். இவன்லாம் நம்ம கூட நிப்பான்னு நினைப்போம், அவன் தான் நமக்கு அகைன்ஸ்டா நிப்பான். பல நேரங்களிலே இதுதான் நம்முடைய சூழ்நிலை. நாம செய்யாத தப்புக்கு தொங்கிக்கிட்டு இருப்போம், போட்டு வாட்டுவானுங்க, என்ன பண்றதுனே தெரியாது. இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் எல்லாம் போட்டு, அதுவும் இப்ப மீடியா காலம், சும்மா சொல்லவே வேணாம். போன் இருக்கு, வாய் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. வீடியோ போடு, சும்மா தானே இருக்கும், போட்டு விடு வீடியோவை, திட்டி விடு அப்படின்ட்டு. இப்ப இயேசு என்னத்தை வச்சு நிரூபிக்கிறது? எப்படி நான் கிச்சிலி மரம்னு காட்டுறது? நம்ம அப்படியே கை கட்டப்பட்டு இருக்குது. ஆனா இயேசு நிரூபிக்கிறாரு. எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க, வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் அதே 27ஆம் அதிகாரத்துல 54வது வசனத்தை வாசிங்க. 54. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். 3 பேர் கல்லன் தான் தொங்குறாங்க. இந்த பக்கமும் கல்லன், இந்த பக்கமும் கல்லன் தான். பார்க்கறதுக்கு நானும் கல்லனை போல தான் இருக்கிறேன். ஆனால் எனக்காக ஒரு சம்பவம் நடக்கும், எனக்காக பரலோகம் ஒரு காரியத்தை செய்யும். அந்த காரியத்தின் மூலமாக ஒரு நாள் நான் நிரூபிக்கப்படுவேன், நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்னதில்லை. மனசுல ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க கர்த்தருக்குள்ள ஒழுங்கா இருந்தீங்கன்னா எவன் உங்களை பத்தி எதை சொன்னாலும் கவலைப்படாதிருங்கள். காரணம், பொய் சொல்றவனுக்கு ஒரு நாள் தான் வேலை. ஆனா உண்மையை சொல்ற ஆண்டவர் ஒரு நாள் இறங்கி உனக்காக கிரியை செய்யாமல் போகவே மாட்டார். உனக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற ஒரு நிச்சயம் உண்டு. என்ன, இவங்க பேசும்போது அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி ஆலோசனை செய்வார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பேசுங்கடா, என்ன பேசுவீங்க பேசுங்க. சீமேயி தாவீதை பேசும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பேசு சீமேயி, நீ பேசு. அப்புறம் என்ன ஆகும்? ஒரு நாள் சாலமோன் வருவான், உன்னை கொல்றமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நடந்துச்சா இல்லையா? அதான் உண்மை. தேவன் ஒரு நாள் உனக்காக யுத்தம் செய்வார். ஒரு நாள் அவங்க 2 பேரை கொல்றாங்கிறது நமக்கு அவசியமே இல்லை. உன்னை தேவனுடைய குமாரன் என்று கர்த்தர் உயர்த்தி மேலே கொண்டு வருவார். இந்த 2 பேர் யோசேப்பு கூட இருந்தான். அந்த 2 பேர் என்ன ஆனாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்பை உயர்த்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து விட்டார். எல்லாரும் குற்றம் சாட்டி தானியேல கொண்டு போய் சிங்கக்கபில போட்டாச்சு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் கொண்டாடி இருப்பான், தானியேல் முடிஞ்சாண்டா, வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அப்படிதான். சில ஊழியக்காரங்களை பத்தி அப்படி வீடியோ போட்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு, இதோட இவர் ஊழியம் முடிஞ்சுங்க அப்படின்னாரு. நான் நினைச்சேன், அந்த ஊழியக்காரர் முடிஞ்சாருன்னா கூட நியாயம், ஊழியம் முடிஞ்சிச்சுன்னா நியாயம் இல்லை. ஏன் தெரியுமா? ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர். முடிக்கணுமா முடிக்க வேண்டாமாங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது அவரு. அபிஷேகம் பண்ணவர் அவரு. இவங்க யாரு டிசைட் பண்றது ஊழியத்தை முடிக்கிறத? அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதாவது கர்த்தர் உங்களை சாதாரணமா ஊழியத்தை கூப்பிடுவாரு. நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் தெரியாது. எப்படி தெரியுமா? ரீசெண்டா ஆண்டவர் வசந்த படிக்கும் சொல்லி கொடுத்தார். தாவீது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. தாவீது சாலமோனை ராஜாவாக சொல்றாரு, வேற ஒன்னும் சொல்லல. நாத்தானை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கன்ற சொல்றாரு. இவங்க போய் கழுது மேல உட்கார வச்சு சாலமோனை கூட்டிட்டு வர்றாங்க. வேற ஒன்னும் செய்யல. இன்னும் சாலமோன் ஆட்களை சவதரிக்கல, யுத்தத்துக்கு போல, ஒண்ணுமே செய்யல. வசனம் அடுத்து சொல்லும், சாலமோன் ராஜாவானான் என்று கேள்விப்பட்டு அத்தோனியாவும் அவன் கூட இருந்த பிரபுக்களும் கழுதையின் மேல் ஏறி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போனார்கள். சாலமோன் என்னையா பண்ணா? மிரட்டினானா? ராஜாவாயிட்டேன்னு வீடியோ போட்டானா? எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொன்னானா? ஒன்னும் சொல்லல. சாலமோன் ராஜாவானான் என்று கேள்விப்பட்டு, அதுதான் அபிஷேகம். உன்னை ராஜாவை ஆக்குனாலே அடுத்தவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா உன் அபிஷேகத்தின் மேல கர்த்தர் அப்படி ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார். நீ பயமுறுத்த வேணாம், உன் அபிஷேகத்தின் வல்லமை. யோவான் ஸ்நானகன் மேல இருந்த அபிஷேகம் ஏரோது பயந்திருந்தான். எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் ஆகாப்பு பயந்திருந்தான். அப்போஸ்தலர்கள் மேல் உள்ள அபிஷேகம் பிரதான ஆசாரியர்கள் பயந்திருந்தார்கள். இயேசுவின் மேல் உள்ள அபிஷேகம் மொத்த பேரும் பயந்திருக்கிறான். அதுதான் உன் மேல உள்ள அபிஷேகம். ஒருவேளை ஒரு நாள் உன்னை கல்லணை போல தொங்க விட்டுருக்கலாம், உன்னை பார்த்து பரியாசம் பண்ணியிருக்கலாம், அவ்வளவுதான் நீன்னு சொல்லியிருக்கலாம். உன் ஊழியத்தை முடிச்சு கட்டுறேன்னு சொல்லலாம். உன் ஊழியத்தை முடிக்க யாராலையும் முடியாது. அதை முடிக்கணும்னா ஆரம்பிச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதை முடிக்கணும். அந்த வல்லமை அவருக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. காரணம், அபிஷேகித்தவர் வல்லமை உள்ளவர். அப்போ இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுறாரு. கொஞ்ச நேரம் தான் பேசிட்டே இருக்கான். 2 பேரும் ஒவ்வொன்னா நடக்குது. இடி மின்னல்
அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். 27ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை. 100க்கு அதிபதியும் 100க்கு அதிபதி அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பரலோகம் செய்யற காரியத்தை பார்த்து பயப்படணும், பயப்படுவாங்க. ஆனா அவங்க செய்யும் போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே நிப்பார் பொறுமையா. அடிச்சாச்சு, தொங்க விட்டாச்சு, பேசி முடிச்சிட்டீங்களா, பேசி முடிச்சாச்சு, இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. எவ்வளவு பேசுனீங்க என் பையனை பத்தி, எவ்வளவு பேசுனீங்க என் மகளை பத்தி. அவ ஏதோ சாதாரணமா வீட்டுல இருக்கிறான், சாதாரணமா ஒரு சின்ன ஊழியம் பண்றான், சாதாரணமா ஏதோ வீட்டுக்குள்ள இருக்கிற அடுப்பாங்கரைக்குள்ள இருக்கிற மகன் நினைச்சீங்களா? அவள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், அவளுக்கென்று நான் வழக்காடுவேன். என் பிள்ளைகளை பேசுகிற அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாதுன்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பேசுற வரைக்கும் பாப்பாரு. அப்புறம் உனக்காக பரலோகம் ஒண்ணு செய்யும். அது பூமி அதிர்ச்சியா, அல்லது அக்கினியா, அல்லது பெருங்காற்றா, அல்லது பெருவெள்ளத்தை இறைச்சலா, எதை பத்தி நீ யோசிக்காதீங்க. எனக்காக பரலோகம் ஒரு வழக்காடும். அந்த வழக்கு என் மேல் பயத்தை கொண்டு வரும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல் வச்சிருக்கிறாரு. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம். நாம ஒருவேளை நிறைய காட்டு மரங்களுக்கு நடுவில் இருப்போம், அதையும் தாண்டி கள்ளர்களுக்கு நடுவில் இருப்போம், குற்றவாளி கூண்டுல இருப்போம். நம்மள பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எதுவுமே பேச முடியாத சிச்சுவேஷன். சில நேரத்தில் கர்த்தர் சொல்வாரு, நீ பேசாத, நான் பேசுறேன் பாரு, நீ ஒண்ணும் பண்ணாத, இறையாதே, அமைதலா இருப்பாரு, புலம்பாத, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் பாரு. நாம மட்டும் அமைதியா இருந்துட்டா போதும். பேசுறதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுக்காதீங்க. உங்களை பத்தி யாரும் அதை பேசுறாங்க இதை பேசுறாங்க திருப்பி சரிக்கு சமமா பேசாதீங்க. நீங்க பேசிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பேச மாட்டார். ஏன்னா நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க. நீங்க அமைதியா இருங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை தான் என் வீட்டில் கத்துக்கொண்டேன். என்ன தெரியுமா? நாம சும்மா இருந்தா பரலோகம் நமக்காக கிரியை செய்யும். நாமளே கிரியை செய்ய முடிவு பண்ணா பரலோகம் ஓரமா நின்று பார்க்கும். நீ என்ன பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லிடும். அமைதியா இருந்து தோத்து போனவங்க யாருமே கிடையாது. பரலோகம் நமக்காக வழக்காடும், இறங்கி வேலை செய்யும். ஐயோ அவங்க அநியாயமா பேசுறாங்க, பேசட்டும். என்ன ஒளிச்சு கட்டுறேன்னு சொல்றாங்க, சொல்லட்டும். வேலையை விட்டு தூக்குறேங்கிறாங்க, சொல்லட்டும். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, தூக்கட்டும். அடுத்து இதை விட பெரிய வேலையை கொடுத்து அவனை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் நினைச்சார். இப்ப பாருங்க, போர்த்திபார் தூக்கி உள்ள போட்டாச்சு. போர்த்திபார்னா ஜெயிலர், தூக்கி உள்ள போட்டார். எங்க வீட்லயா இப்படி பண்ண, இந்தா உள்ள போ, எவன் உன்னை வெளியே எடுக்கிறான்னு பாக்குறேன். ஓ அப்படியா, என்ன மீறி உன்னை ஒருத்தர் வெளியே எடுக்க முடியுமா? ஓ அப்படியா, போட்டாச்சா, வேலை முடிஞ்சா, போர்த்திபார் வீட்டுல போய் தூங்கிட்டீங்களா? இப்ப நாளைக்கு காலையில நீங்க யோசேப்பை பார்க்க வாங்க. நான் ஏன் வரணும்? நீ வாடா. எதுக்கு வரணும்? அரிசி வேணும்னா வா. யோசேப்பு எங்க இருக்கிறாரு? பார்வோனுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு. போர்த்திபார் போய் பாக்குறாரு. இவன் எப்படி அங்க போனா? உனக்கு ஜெயில வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். நான் மேல உட்காரத்துக்கு ஒரு நாள் நைட்டு போதும். கொண்டு போய் மேல உட்கார வச்சிருவேன். நான் ஆடு மேய்க்கிறவனை, புள்ளி மேய்கிறவனை ராஜாவா உட்கார வைக்க தேவனால் முடியும். ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கிறவனை புள்ளி மேய்ய வைக்கவும் என்னால் முடியும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவன் இன்னும் உன்னோட இருக்கிறார். உனக்கு எதுக்கு கவலை? அவன் என்ன செய்யறான்? பேசத்தானே செய்யறான், அவ்வளவுதானே செய்யறான். அவனால அவ்வளவுதான் முடியும். புரியுதா? சில நேரத்தில் அந்த பேசுறான்ல, நிறைய பேர் செய்ய மாட்டான். ஏன்னா அவனால செய்ய முடியாது, அதனால தான் பேசுறான். நான் செஞ்சிருவேன் பார்த்துக்கேன்பா. சரி நீ செய் பார்ப்போன்னா செய்ய மாட்டான். சிலர் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், பேசக்கூடாது. என்ன நீ பேச மாட்டேன்னா? நீ பேசுவ, நான் செய்வேன். ஒரு இடத்துல ஒரு பாஸ்டரை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சர்ச்சை நடத்த விடாம ரொம்ப டார்ச்சர். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு சபையெல்லாம் இங்க நடத்தக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு கத்தினாரு. இந்த பாஸ்டர் அவரை பார்த்து ஒன்று சொன்னாரு, நீங்க போங்க, உங்க மேல இருக்கிற நான் பேசிக்கிறேன் போங்கன்ட்டாரு. இந்த ஆள் யோசிச்சுக்கிட்டே போறான், யார் அந்த மேல இருக்கிறாரு? ஒருவேளை இவருக்கு ஐஜியை தெரியுமோ, டிஐஜியை தெரியுமோ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபோன் பண்றாரு, பாஸ்டர் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? பாஸ்டர் சொல்றாரு, வர முடியாது, நான் மேலதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இவர் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, நான் மேல இருக்கிறவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஜீப் அடுத்த 10 நிமிஷம் வருது. வரார், பாஸ்டர் அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன், எனக்கு உண்மையிலேயே உங்களை ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், நீங்க எல்லாருக்காகவும் ஜோப் பண்றீங்க, நீங்க பண்ணுங்க பாஸ்டர், நான் பாத்துக்கிறேன், நீங்க மேலதிகாரிகள் ஒன்றும் பேச வேணாம் பாஸ்டர். இவர் சொன்ன மேலதிகாரி அவரு, இவருக்கு யாரையுமே தெரியாது. நமக்கு மேல் அதிகாரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். நம்மளை எந்த கல்லருக்கு நடுவில் நிறுத்தினாலும் தேவகுமாரனாய் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காட்டு மரங்களுக்கு நடுவே இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.